ஹாய் டயலிஸ் டே மினி விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கி நான் நீடில் போகிறத காட்ட போகிறதில்ல. எனக்கு அது சும்மா காட்ட விருப்பமும் இல்லை. நாங்கள் வந்து நேராக தேனி நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுவோம். அங்கே இந்த பாலாஜி பவனில் தான் இட்லி வாங்குவோம். சப்போஸ் பைக்கில் வந்தால் பிசிப்பட்டியில் இருக்கிற ஆரியாஸில் வாங்குவோம். அன்றைக்கி வந்து ட்ரெயின் வந்துச்சு போல், எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் ஆட்டோவில் போகும்போது ரோடே ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. இந்த ஃப்ளைஓவர் எப்போ கட்டி முடிப்பாங்கன்னே தெரியலை. தேனியே அடையாளம் தெரியாமல் ஆயிடுச்சு. ஆட்டோலலாம் போகவே முடியலை. ரொம்பவும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலுக்கும் நாங்கள் வந்துட்டோம். கரெக்டாக எங்கள் பாட்டி இந்த 2 இட்லியை 45 செகண்ட்ஸில் எனக்கு ஊட்டி விட்டுட்டாங்க, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. 4 hours later. டயல்ஸ் முடிச்சு வந்தோடனே எங்கள் பாட்டி எப்பவுமே எவரெஸ்ட்டில் சாப்பாடு வாங்கி வச்சுருப்பாங்க. எனக்கு டயர்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுருவாங்க. அப்புறம் தேனி ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். அங்கே வந்து ஃப்ரைடேன்றதுனால சாமிக்கு பூ வாங்கலான்னு இந்த எல்லோ கலர் பூ வாங்கிட்டு திரும்பின உடனே போடி பஸ்ஸும் வந்துருச்சு. ரொம்ப ஃப்ரீயாகவே இருந்துச்சு. நான் மட்டும் தனியாக ஒரு சீட்டில் உட்காந்துட்டு போனேன். அங்கேருந்து இறங்கின உடனே எங்கள் ஊர் பஸ் இருந்துச்சு, அதில் ஏறி உட்காந்துட்டோம். எனக்கு வந்து அன்றைக்கி நைட்டு ரசம் சாப்பாடு சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஆனால் என் அத்தை பையன் வந்திருந்தான். அவன் வந்து பூரி கிழங்கு தான் வேணும்னு சொல்லிட்டான். அதனால் அவனுக்கு பண்ணி கொடுத்துட்டேன். பாய்.